Hi dear students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 124ல இருந்து இண்டெம்னிட்டி அப்படின்ற டாபிக் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதை தொடர்ந்து கேரண்டி அப்படின்ற டாபிக் கவர் ஆகும். இண்டெம்னிட்டியை பொறுத்தவரையிலும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் ரெண்டு செக்ஷன் தான் இருக்குது. செக்ஷன் 124 அப்புறம் செக்ஷன் 125. இந்த ரெண்டு செக்ஷன் மட்டும்தான் இண்டெம்னிட்டியை பற்றி சொல்லுது. இதுக்கு அடுத்து நமக்கு மற்ற செக்ஷன்ஸ் வந்து கேரண்டியை பற்றி சொல்லுது. இப்போ நம்ம செக்ஷன் 124ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். செக்ஷன் 124ல் இந்த இண்டெம்னிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டிஸ் டிஃபைன்ட் இந்த செக்ஷன் 124. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a contract by which one party promises. ஸோ ஒரு பார்ட்டி வந்து இங்கே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? டு சேவ் தி அதர் ஃப்ரம் லாஸ். ஸோ இன்னொருத்தருக்கு வந்து லாஸ் ஆகாமல் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ப்ராமிஸ் பண்ணுறாங்க. காஸ் டு him by the conduct of the promiser himself or by the conduct of any other person is called the contract of indemnity. ஸோ அந்த நபர்னாலேயோ ஆர் அந்த நபர் இல்லாமல் வேறு யார் மூலமாவது ஏதாவது ஒரு லாஸ் அப்படின்றது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த லாஸை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் வந்து இண்டெம்னிட்டி. ஸோ கீழே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன் எப்போவுமே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் இல்லஸ்ட்ரேஷன் பேசிஸில் நமக்கு எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ கான்ட்ராக்ட்ஸ் டு இண்டெம்னிஃபை பி. ஸோ ஏ என்ன பண்ணுறாங்க? பி கிட்ட வந்து இண்டெம்னிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுறாங்க. ஸோ இண்டெம்னிஃபை அப்படின்னா சிம்பிளாக சொன்னால் இப்போ நஷ்டம் ஆகுது, அந்த நஷ்டத்தை வந்து ஈடு கட்டுறது, நஷ்ட ஈடு. ஓகே, அப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகே, நஷ்ட ஈடு கொடுக்குறது. ஸோ ஏ என்ன பண்ணுறாங்க? பிக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. எப்போது? த கான்சிக்வன்ஸ் ஆஃப் எனி ப்ரொசீடிங் பை சினால் ஏதாவது ஒரு லாஸ் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா மே டேக் அகெயின்ஸ்ட் பி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டைன் சம் ஆஃப் ₹200. ஸோ திஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி. ஸோ இங்கே வந்து சப்போஸ் சினால் உனக்கு ஏதாவது லாஸ், அதாவது இந்த ₹200 லாஸ் உனக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ₹200 நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல 200 அப்படின்றது தான் இங்கே இண்டெம்னிஃபை பண்ணுறதுக்காக ஏ வந்து போட்டிருக்கக்கூடிய கான்ட்ராக்ட். செக்ஷன் 125ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இண்டெம்னிட்டி ஆஃப் ஹோல்டருடைய ரைட்ஸை பற்றி சொல்கிறாங்க. ரைட் ஆஃப் இண்டெம்னிட்டி ஹோல்டர் வென் சூட். ஸோ ஒரு சூட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு சூட் ஒன்று வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா சிவிலில் பொறுத்தவரையில் எப்போவுமே சூட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சூட் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இண்டெம்னிட்டி ஹோல்டருக்கு என்னென்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் வந்து செக்ஷன் 125ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இண்டெம்னிட்டி ஹோல்டர், ஓகே, இண்டெம்னிட்டி ஹோல்டர் அப்படின்னா இப்போது எனக்கு வந்து ஒருத்தர் மூலமாக வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா நான் வந்து பாதிக்கப்பட்ட நபர், நான் வந்து நஷ்டப்பட்டிருக்கேன். அப்போது நான் என்ன பண்ணணும்? அந்த இண்டெம்னிட்டி வந்து நான் வந்து கிளைம் பண்ணலாம். எனக்கான நஷ்டத்தை நான் வந்து கிளைம் பண்ணி கேட்டு வாங்க முடியும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க, ஒரு சூட் ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் கிளைம் பண்ண முடியும், எனக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் செக்ஷன் 125ல் வந்து சொல்லியிருக்காங்க. The promise in a contract of indemnity acting within the scope of the authority is entitled to recover from the promiser. ஸோ ஒரு ப்ராமிசர் கிட்ட இருந்து என்ன பண்ணலாம்? இவங்க வந்து ரெக்கவர் வந்து பண்ண முடியும். என்னெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா ஆல் டேமேஜஸ். ஸோ என்னெல்லாம் டேமேஜஸ் ஆகிருக்கோ அந்த டேமேஜஸ் எல்லாமே விச் ஹீ மே பி கம்பல் டு பே. ஸோ அதை நீ கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் ஆகணும், உன்னால தான் எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து என்ன பண்ணலாம்? அவங்களால ஏற்பட்ட எல்லா டேமேஜஸையுமே வந்து கிளைம் பண்ண முடியும். இதுக்கடுத்து வந்து ஆல் காஸ்ட்டு, என்னென்னலாம் செலவுகள் ஏற்பட்டுச்சோ அந்த காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கேன் பி கம்பல் டு பே. அவர் வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதையும் வந்து நம்ம கம்பல் பண்ணி கேட்டு வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஆல் சம். ஸோ மொத்தமாக என்னெல்லாம் செலவுகள் ஏற்பட்டுச்சோ அந்த மொத்த செலவையுமே வந்து என்ன பண்ணலாம்? கேட்டு வாங்கலாம்.
நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், கோர்ட் ஃபீஸ் கட்டணும், கோர்ட்டுக்கான அந்த எக்ஸ்பென்சஸ்ஸு என்னெல்லாம் வந்து ஆயிருக்கோ அந்த பணத்தை எல்லாத்தையுமே வந்து சேர்த்து தான் கிளைம் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏதாவது அவங்க வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது, அவங்களால லாஸ் என்ன ஏற்பட்டுச்சோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரியான ரைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ மெயினாக வந்து ஆல் டேமேஜஸ், ஆல் காஸ்ட், அப்புறம் ஆல் சம்ஸையுமே வந்து கேட்டு வாங்கிக்கிடலாம். ஸோ இதுக்கான ரைட்ஸ் வந்து இண்டெம்னிட்டி ஹோல்டர் கிட்ட இருக்குது அப்படின்றது செக்ஷன் 125 வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து செக்ஷன் 126. ஸோ இதில் வந்து மெயினாக கேரண்டியை பற்றி சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. கேரண்டினா என்ன, உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இண்டெம்னிட்டியை பொறுத்த வரையிலும் எப்போவுமே வந்து 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க, இண்டெம்னிட்டி ஹோல்டரும் இண்டெம்னிஃபையரும். நஷ்ட ஈடு கொடுக்கக்கூடிய நபர், பாதிக்கப்பட்ட நபர், நஷ்ட ஈடு வந்து வாங்கக்கூடிய நபர், 2 பார்ட்டிஸ் தான் இருப்பாங்க. பட் இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியை பொறுத்த வரையிலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 பேர் இருப்பாங்க கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியில். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியில் யார் இந்த 3 பேர் அப்படின்னா, ஷூரிட்டி இருப்பாங்க, பிரின்சிபல் டெட்டர் அப்படின்றவங்க இருப்பாங்க, அப்புறம் கிரெடிட்டார் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஸோ இந்த 3 பார்ட்டிஸும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்டில் வந்து இருப்பாங்க. இதை தான் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேர் வந்து கேரண்டிக்குள்ளே வரமாட்டாங்க, 3 பார்ட்டிஸ்ன்றது வந்து கம்பல்சரி. அ கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி இஸ் அ கான்ட்ராக்ட் பெர்ஃபார்ம் தி ப்ராமிஸ் ஆர் டிஸ்சார்ஜ் தி லைபிலிட்டி ஆஃப் தி தேர்ட் பர்சன். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஒரு தேர்ட் பர்சனுடைய டீஃபால்ட்டாக அவர் வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள், அவருடைய டிஃபால்ட் ஆகட்டும், அவர் வந்து ஒரு ப்ராமிஸை வந்து நிறைவேற்றலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய பர்சன், ஸோ அவர் தான் வந்து ப்ராமிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஷூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த பர்சன் ஹூ கிவ்ஸ் தி கேரண்டி இஸ் கால்ட் தி ஷூரிட்டி. ஸோ யார் வந்து இந்த கேரண்டி கொடுக்குறாங்க அவங்கள தான் வந்து ஷூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் the person in respect of whose default the guarantee is called the principal debtor. அதாவது யாருக்காக இந்த ஷூரிட்டி வந்து பொறுப்பேற்றுக்கிறாரோ அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து பிரின்சிபல் டெட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. and the person to whom the guarantee is given is called creditor. ஸோ யாருக்காக இந்த கேரண்டியை வந்து கொடுக்குறாங்களோ, யாருக்கிட்ட இந்த கேரண்டியை வந்து கொடுக்குறாங்களோ அவரை வந்து கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியை பொறுத்தவரையில் 3 பார்ட்டிஸ் அப்படின்றது கம்பல்சரி இருந்தே ஆகணும். ஸோ 3 பேர் வந்து இட்ஸ் அ 3 பார்ட்டி கான்ட்ராக்ட். ஆக்சுவலாக கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அப்படின்றது இதில் இப்போது ஏ அப்படின்ற நபர், பி அப்புறம் சி 3 பேர் இருக்காங்க. இப்போ ஏ பி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடலாம். இப்போது ஏக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்காக அவருக்கு வந்து பணம் தேவைப்படுது. அப்போ ஏ என்ன பண்ணுறாரு, சி கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சி கிட்ட கேட்குறாரு. அப்போ சி என்ன பண்ணுறாங்க, ஏ கிட்ட, உன்னை நம்பி நான் எப்படி காசு கொடுக்குறது, நீ ஓடி போயிட்டீன்னா நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த பணத்தை யார் திருப்பி கட்டுவா, நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு சி என்ன பண்ணார், ஏயை பார்த்து கேட்குறாங்க. அப்போது பி என்ன பண்ணுறாரு, சி கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஏக்கு தாராளமாக நீங்கள் பணம் கொடுங்க, ஏ கண்டிப்பாக பணத்தை வந்து கொடுத்துருவான். ஒருவேளை ஏ பணத்தை கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு பதிலாக அந்த பணத்தை நான் உங்களுக்கு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி பி வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாருல பி, இவர் தான் வந்து ஷூரிட்டி. ஃப்ரெண்டு ஏ இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து பணம் வாங்க போகிறாரு, இவர் தான் வந்து பிரின்சிபல் டெட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் பணம் கொடுக்கக்கூடிய நபர் இருக்கார் இல்லையா சி, ஸோ இவர் தான் வந்து கிரெடிட்டார். ஸோ இவர் தான் வந்து பணம் கொடுக்க போகிறவர். ஸோ இந்த 3 பார்ட்டிஸும் சேர்ந்து போடக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். ஸோ ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு, ஒருத்தர் வாங்குறாரு, வாங்கினவர் ஒருவேளை கட்டாமல் விட்டார் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி நான் வந்து பணத்தை கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஷூரிட்டி. ஸோ அவர் தான் வந்து கேரண்டி கொடுக்குறாரு. ஸோ இந்த கேரண்டி அப்படின்றது வந்து ஐதர் ஓரலாக இருக்கலாம் ஆர் ரிட்டனாகவும் இருக்கலாம். இது கண்டிப்பாக நம்ம எழுத்துப்பூர்வமாக எழுதி தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. சார் என்ன நம்பி நீங்கள் கொடுங்க சார், அவன் கொடுக்கலன்னா நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், இவங்க வந்து ஓரலாக சொன்னாலே போதுமானது. ஸோ இதுதான் வந்து லைக் கான்ட்ராக்ட் வந்து கேன் பி ஓரல் ஆர் ரிட்டன். ஓகே, ஸோ இதெல்லாமே நமக்கு செக்ஷன் 126 வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் 127 மெயினாக வந்து கன்சிடரேஷன் ஃபார் கேரண்டி. ஏன்னா ஒரு கான்ட்ராக்டை பொறுத்தவரையிலும் கன்சிடரேஷன் இல்லாமல் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே வந்து கான்ட்ராக்டே கிடையாது. பிகாஸ் ஒரு கான்ட்ராக்டில் கன்சிடரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ கன்சிடரேஷன் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு கான்ட்ராக்ட் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஏ பி சி 3 பேர் இருக்காங்க. ஏ வந்து பணம் வாங்க போகிறாரு, ஓகே. பி வந்து பணம் வாங்கலை, எதுவுமே பண்ணல. பணம் கொடுக்குறது யார்? சி கொடுக்குறாரு. ஸோ சி யாருக்கு கொடுக்குறாருன்னா ஏக்கு தான் கொடுக்குறாரு. ஸோ ஏ காசு வாங்குறாரு, சி வந்து காசை கொடுக்குறாரு. ஸோ இதில் பார்த்தோம்னா ஏக்கு பணம் கிடைக்கிது, ஏ வந்து சிக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு. பட் இந்த இடத்துல கேரண்டிக்கு என்ன கன்சிடரேஷன் இருக்குது? கேரண்டி வந்து பணம் வாங்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை, அவருக்கு வட்டியும் கிடையாது, கமிஷனும் கிடையாது, பொறுப்பேற்றுக்கிறாரு. ஒரு வேளை ஏ கட்டாமல் போயிட்டால் என்ன ஆகுது? இந்த இடத்துல வந்து பி தான் வந்து கட்டுறாரு. அப்போது இந்த பி இருக்கிறார்ல ஷூரிட்டிக்கு என்ன தான் அப்படி கன்சிடரேஷன் கிடைக்கும் அப்படின்னா, anything done or any promise made for the benefit of the principal debtor may be sufficient consideration to the surety for giving the guarantee. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது எனிதிங் டன் ஆர் எனி ப்ராமிசஸ் மேட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பிரின்சிபல் டெட்டார். ஸோ ஒரு பிரின்சிபல் டெட்டாருக்கு வந்து, அதாவது ஏ இருக்கார் இல்லையா, பிரின்சிபல் டெட்டார், அந்த கடன் வாங்கக்கூடிய நபர், அவருக்கு பணம் கிடைச்சா அவர் அது மூலமாக என்ன ஆவார்? நல்லா இருப்பார், அது மூலமாக அவர் டெவலப் ஆவார் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா. ஸோ ஏக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதே வந்து பிக்கு போதுமான கன்சிடரேஷன். ஸோ ஏக்கு வந்து பணம் கிடச்சிருச்சு, இப்போ ஏ வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பிக்கான கன்சிடரேஷன். ஸோ இங்கே பிக்கு வந்து எந்த ஒரு கமிஷனோ இல்லை எதுவுமே வந்து கிடையாது. இதுதான் செக்ஷன் 127 வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி வந்து போடுறாங்க இல்லையா. ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியை பொறுத்தவரையிலும் 3 பார்ட்டிஸும் சேர்ந்து போடக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் தான் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியில் வரும். இப்போது ஏ வந்து ஆல்ரெடி சி கிட்ட போய் காசு வாங்கிட்டாரு. இப்போ ஏக்கும் சிக்கும் நடுவில் பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போது சி போய் என்ன பண்ண முடியாது? பி கிட்ட போயிட்டு உன் ஃப்ரெண்டு தானே, அவன் காசு கொடுக்கல, நீ கொடு அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு கான்ட்ராக்ட்டுமே வந்து எந்த ஒரு கேரண்டியுமே பி வந்து கொடுக்க கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து பி வந்து லைபிள் ஆக மாட்டார் இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியில். ஸோ இந்த கான்ட்ராக்டை வந்து போடும்போது இந்த 3 பார்ட்டிஸும் சேர்ந்து போடக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் மட்டும்தான் வந்து கான்ட்ராக்டாகவே வந்து ஆகும். ஸோ இது இந்த இல்லுஸ்ட்ரேஷன் சியில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஏ செல்ஸ் அண்ட் டெலிவர்ஸ் குட்ஸ் டு பி. ஏ என்ன பண்ணுறான்? சில பொருட்களை வந்து விற்று அது பிக்கு வந்து டெலிவரியும் பண்ணிட்டான். C afterwards without consideration agrees to pay for them in default of B. இதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறான்? C வந்து எந்த ஒரு கன்சிடரேஷனும் இல்லாமல் பியோட டிஃபால்ட்டுக்கு நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ திஸ் அக்ரிமெண்ட் இஸ் வாய்டு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லாது. இது வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி கிடையாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஒரு டஃப்பான டாபிக் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ ப்ரிப்பேர் வெரி வெல் வித் தீஸ் செக்ஷன்ஸ். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம ஃபர்தராக செக்ஷன் 128 நம்ம கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னாலும் யூ வில் நாட் பி ஃபைண்டிங் இட் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டூ மச் ஆஃப் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி டிஃபிகல்ட்டாகவும் ஃபீல் ஆகும். அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம ஃபர்தர் டாப்பிக்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ டேக் கேர், ஆல் த வெரி பெஸ்ட். திஸ் இஸ் மீ நக்ஷத்ரா சைனிங் ஆஃப். டாடா, பை பை.